தம்முடைய பிள்ளைகளின் மேல அதிகமான விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி, அவருடைய துதியை சொல்லி வருவதற்கென்றே தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை முன்குறித்தார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். தேவன் ஒரு சந்ததியை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, நம்முடைய சொந்த ஜனமாக ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் முன்குறித்து அவர் அழைத்து தெரிந்தெடுத்து பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவர் அல்லேலூயா நம்மைக்குள்ளே அவர் வாழ்கிறார். நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்த விரும்புகிறார். அவருக்காக பல காரியங்களை செய்யும்படிக்கு தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அவரை விசுவாசித்தார்கள். ஆகவே இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவருடைய துதியை சொல்லி வருகிறவர்களாக அவருடைய பரிசுத்த ராஜரீக இந்த ஆசாரிய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவருக்காக இந்த பூமியில பல காரியங்களை செய்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு அபிஷேகத்திலும் ஒவ்வொரு விதமான அழைப்பில நீங்கள் இருக்கிறீர்கள், நான் இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஒன்றிணைத்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமாதானமும் சந்தோஷமும் தேவனுடைய கிருபையும் என்றென்றும் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைக்கும் என்னுடைய செய்தியின் ஆதாரமாக 1 நாளாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 22:16. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்திற்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. ஆமென். சிலர் ஆமென் சொல்வீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. காரியத்தை நடப்பி, நீ எழுப்பி காரியத்தை நடப்பி கர்த்தரோடு கூட இருப்பாராக என்று தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் இடத்துல சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் சாலமோனுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவனிடத்துல அவனை கொண்டு செய்வதற்கென்று ஆண்டவர் சாலமோனை அபிஷேகித்தார். உனக்கு பிறகு போகும் குமாரன் ஒரு அமைதியுள்ள புருஷனாயிருப்பான், சுற்றிலும் இருக்கின்ற அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன், ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களிலே இஸ்ரவேல் மேலே சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன் என்று சொல்லி அந்த குமாரனை கொண்டு அவனை கொண்டு கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படிக்கு நான் சித்தமுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி முன்பாகவே சாலமோனை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. சாலமோனை கொண்டுதான் தேவாலயத்தை கட்ட வேண்டும். ஆனால் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு பாரமும் ஒரு வாஞ்சையும் தாவீதின் இடத்துல இருந்தது. இந்த மாபெரும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை சாலமோனினுடைய கையிலே ஆண்டவர் கொடுக்க விரும்பினார். தாவீதும் அதைத்தான் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி, தனக்கு எல்லாவற்றையும் அதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தவன் சொல்லுகிறான், பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்திற்கும் இரும்புக்கும் கணக்கில்லை என் மகனே, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் நீ எழும்பி காரியத்தை நடப்பிக்க வேண்டும். ஆம் அன்பு சகோதரனே சகோதரியே, 1 நாளாகமம் புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல அங்கே 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை திடப்படுத்தினார். சாலமோனை பார்த்து தாவீது சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தைகள் இன்றைக்கு இந்த பகல் வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எழும்பி காரியத்தை நடப்பியேன் சாலமோனே. சாலமோனே, உன் நாட்களிலே நீ தேவனுடைய ஆலயத்தை கட்டப் போகிறாய். உன்னை கொண்டுதான் தேவன் அதை செய்ய போகிறார். உனக்காக சகலவற்றையும் நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்திற்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம் நீ செய்ய வேண்டும். நீ எழும்பி காரியத்தை நடப்பிக்க வேண்டும். நீ எழும்பி காரியத்தை நடப்பிக்க வேண்டும். இந்த சாலமோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கலங்கி அல்லது பயந்து அவன் காணப்பட்டான் என்று சொல்லி
அவன் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பிக்கும் பொழுதும் அப்படித்தான் ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஜனத்தை நடத்துவதற்கு, எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற இவ்வளவு பெரிய பொறுப்பை நான் செய்வதற்கு யாரால இதை முடியும் ஆண்டவரே? உடைய ஞானம் இல்லாம என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவர் அதை உணர்ந்தபடியினால் தான் சாலமோனுக்கு ஒரு பெரிய கலக்கம் இருந்தது. நான் இதை எப்படி செய்து முடிக்க போகிறேன்? எல்லாவற்றையும் அப்பா ஆயத்தப்படுத்தி இருக்காங்க, ஆனால் என்னால் எப்படி செய்ய முடியும் என்று அவனுக்குள்ள ஒரு கலக்கமும் பயமும் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது சாலமோனை பார்த்து சொன்னார், நீ கலங்காமலும் பயப்படாமலும் இரு, எல்லாவற்றையும் நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய ஊழியரே, இன்றைக்கு ஊழியத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, இன்னைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் என்னவென்று சொன்னா, தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், அறுவடை மிகுதி என்று சொல்லி இருக்கிறார். எல்லா இடங்களிலும் அறுவடை மிகுதி அதிகமாக இருக்கின்றது. ஆனால் எழுப்பி காரியத்தை நடப்பிப்பதற்கு நமக்குள்ளே பயமும் கலக்கமும் தடையாக இருக்கின்றது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உன் கலக்கத்தை விட்டு நீ எழுந்திரு, கலக்கத்தை விட்டு என் தேவனுடைய பிள்ளையே எழுந்திரு. இது எப்படியாக, இது எப்படி எனக்கு முடியும் ஆண்டவரே? இதை நீர் எப்படி செய்து முடிக்க போகிறீர்? இது எனக்கு முன்பாக ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறீரே, நீர் எனக்கு கொடுத்த திட்டங்களும் தரிசனங்களும் பெரியதல்லவா? நான் இதை எப்படி தொடர்ந்து பிடிப்பேன்? ஒருவேளை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு பெரியது, இந்த பெரிய ஊழியத்தை செய்வதற்கு, இந்த பெரிய பொறுப்பை செய்வதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தேவை ஒரு வேலை பெரியதா இருக்கலாம். விசுவாச வாழ்க்கையில ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறது மிகப்பெரிய காரியம் ஆண்டவரே, நீ இதை எப்படி செய்து முடிக்க போகிறேன்? ஓ, என்னுடைய ஞானத்தை, என்னுடைய பலத்தை, என்னுடைய அறிவை, என்னிடத்தில் இருக்கக்கூடிய கிருபைகள் நான் பார்க்கும் போது நான் சோர்ந்து போகிறேன், கலங்கி போகிறேன். இது எப்படி ஆகும் என்று ஒரு வேலை நீங்க அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரனே, சகோதரியே, என் அருமை ஊழியக்காரியே, ஊழியக்காரரே, கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீ எழும்பி மாத்திரம் காரியத்தை நடப்பித்தா, நீ பயத்தை விட்டு எழுந்திருந்தால், உன்னுடைய கலக்கத்தை விட்டு நீ எழுந்திருந்தால், எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எல்லாவற்றும் ஆயத்தமாக இருக்கின்றது. எல்லாம் உனக்கு முன்பாக, நீ போகிற இடங்களில் எல்லாம் உன் ஊழிய பாதையை நான் திறந்த வாசலாக வைத்திருக்கிறேன். உனக்கு முன்பாக எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. பல நேரங்களில் நம்ம கலங்கி போகிறோம். நம்முடைய பிள்ளைகளின் காரியம் என்ன? ஊழியத்தின் காரியம் என்ன? என் எதிர்கால திட்டம் என்ன? ஆண்டவரே, இதை எப்படி முடிக்க போகிறீர் என்று எனக்கு தெரியலையே, நான் எப்படி இதை செய்து முடிக்க போகிறேன் என்று தெரியவில்லையே, என்னிடத்தில் இருப்பது கொஞ்சம், ஆனால் இதை வைத்து நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த கலக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். கலக்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும். உன்னுடைய எல்லா பயத்தை விட்டு நீ வெளியே வர வேண்டும். எழும்பு, எழும்பு, எழும்பி பிரகாசி என்று கர்த்தர் இந்த கால வேளை நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீ முதலாவது உனக்குள்ளிருந்து ஒரு விசுவாசம் அனல் மூட்டி எழுப்பப்படணும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், உன்னோடு இருக்கிறார். தாவீது சாலமோனை பார்த்து தைரியமாய் சொன்னார், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சகல கிரிகளையும் நீ முடித்து தீருமட்டும், உன்னை கொண்டு தேவன் அதை முடித்து தீருமட்டும், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும். இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்ற அவருடைய உன்னதத்தின் வார்த்தையை வைத்து சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்று அபிஷேகத்தை, உங்கள் மேல வைத்த அபிஷேகம், உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். ஆமேன். கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருகிறார். இன்றைக்கு நாம் எழும்பு, கலக்கத்தை விட்டு எழும்பணும். கலங்கி போய் ஓரமா இருந்து பல நேரங்களில நாம் முறுமுறுத்து விடுகிறோம், பல நேரங்களில புலம்பிக் கொண்டிருக்கிறோம். உபத்திரவத்தின் நேரங்களில நாம் பல எல்லா விதமான மன போராட்டங்களில விழுந்து போகிறோம், மன உளைச்சல்ல விழுந்து போகிறோம். பல நேரங்களிலே என்ன செய்கிறோம் தெரியுங்களா? நினைவு ஏக்கத்துல படுகொலிகளிலே விழுந்து போகிறோம்.
நமக்கு ஒரு படுகொலி விழுந்து போகிறோம். ஆண்டவரே, நான் ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் பல நாளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, இது எவ்வளவு காலங்கள் தாமதமாய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே, நான் விசுவாசத்திலாம் இருக்கிறேன், ஆனால் இது நடக்கவே இல்லையே, நான் இன்னும் என்னிடத்தில் பாவம் உண்டா, இன்னும் ஆண்டவரே நான் சீர் செய்ய வேண்டியது இருக்கிறதா ஆண்டவரே என்று சொல்லி ஒருவேளை ஹல்லேலூயா ஏக்கத்தின் படுகொலியிலே போய் விழுந்து விடுகிறோம். ஏன் இது எனக்கு நடக்கவே மாட்டேங்கிறது, ஏன் என் வாழ்விலே எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் எனக்கு இவ்வளவு பாடு. ஒருவேளை ஏக்கத்தின் படுகொலியில நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஏக்கம் ஹல்லேலூயா உனக்குள்ளே முறுமுறுப்பை கொண்டு வரும், உனக்குள்ளே அவிசுவாசத்தை கொண்டு வரும். இந்த ஏக்கத்தின் படுகொலி உன்னை மேலே எழுந்திருக்கவே செய்யாது. இந்த கலக்கம் உன்னை ஒரு படுகொலியிலே தள்ளி போடும், இந்த பயம் உன்னை ஒரு படுகொலியிலே தள்ளி போடும், அங்கிருந்து நீ மேலே எழும்பவே முடியாது. இன்றைக்கு கர்த்தர் ஹல்லேலூயா நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒரு நாளும் ஏக்கத்தின் படுகொலியில் விழுந்து விடாதே, ஒரு நாளும் புலம்பலின் படுகொலியில் விழுந்து விடாதீர்கள். கலக்கம் உங்களுக்கு வரும்பொழுதெல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய கர்த்தருக்கு சோத்திரம் சோத்திரம். என்னை அபிஷேகித்த தேவன் என்னை ஹல்லேலூயா ஒரு நாளும் கைவிட மாட்டார், விட்டு விலகவும் மாட்டேன் என்று ஹல்லேலூயா வாக்கு பண்ணி இருக்கிறார். உலகத்தில் இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும் பொழுது இத்தனை பேர் ஹல்லேலூயா என்னை விட ஞானமும் அறிவும் அழகும் செல்வமும் பாரம்பரியமும் பெருமையும் எத்தனையோ கொண்ட ஹல்லேலூயா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்த பொழுது அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி என்னை அல்லவா அழைத்திருக்கிறார், என்னை அல்லவா தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னை அல்லவா இந்த மகா கனமான ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார், உன்மேல் அல்லவா அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். உனக்கு தேவன் அந்த கிருபைகளை தந்திருப்பார் என்றால், உன்னை முன்குறித்திருப்பார் என்று சொன்னால், உன்னை கொண்டு செய்து தீரு மட்டும் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.